சேலம் மாவட்டத்தில் அயோத்தியபட்டணம் என்ற ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில் தென்னிந்தியாவின் முக்கியமான வைஷ்ணவ திருத்தலங்களில் ஒன்றாகவும் இதன் வரலாறு, கட்டிடக்கலை, ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் திருவிழாக்கள் ஆகியவை பக்தர்களையும் வரலாற்று ஆர்வலர்களையும் ஈர்க்கின்றன. ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலின் தோற்றம் புராண காலத்துடன் தொடர்புடையது என்று நம்பப்படுகிறது. இதன் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தொடங்குகிறது. குறிப்பாக பரத்வாஜ முனிவரால் இந்த கோவில் முதலில் நிறுவப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. கோவிலின் தற்போதைய கட்டமைப்பு தென்னிந்திய கட்டிடக்கலையின் சிறப்பம்சங்களை பிரதிபலிக்கிறது. கோவிலின் ஆன்மீக முக்கியத்துவம் இந்த கோவில் தென்னிந்தியாவில் அயோத்தியின் புனிதத்தன்மையை பிரதிபலிக்கிறது. கோவிலின் மூலவராக ஸ்ரீ கோதண்டராமர் வீற்றிருக்கிறார். இவர் விஷ்ணுவின் 7வது அவதாரமான ராமரின் உருவத்தில் கோதண்டம் ஏந்திய கோலத்தில் காட்சியளிக்கிறார். அவருடன் சீதை, லக்ஷ்மணர் மற்றும் அனுமன் ஆகியோரின் விக்கிரகங்களும் உள்ளன. இந்த கோவிலின் தோற்றம் ராமாயணத்துடன் தொடர்புடையது. கோவில் தென்னிந்திய கட்டிடக்கலை பாணியில் அமைந்துள்ளது. இதில் திராவிட கட்டிடக்கலையின் தனித்துவமான அம்சங்கள் காணப்படுகின்றன. கோவிலின் முகப்பில் உயர்ந்து நிற்கும் ராஜகோபுரம் திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டது. இது சிக்கலான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மூலவர் ஸ்ரீ கோதண்டராமர், சீதை, லக்ஷ்மணர் மற்றும் அனுமனுடன் கர்ப்பகிரகத்தில் எழுந்தருளியுள்ளார். கோவிலில் ராமாயண காட்சிகளை சித்தரிக்கும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை கலை ஆர்வலர்களை வெகுவாக ஈர்க்கின்றன. ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. ராமரின் பிறந்த நாளை கொண்டாடும் ஸ்ரீ ராமநவமி விழா மிகவும் பிரமாண்டமாக நடைபெறுகிறது. இதன்போது சிறப்பு பூஜைகள், அலங்காரங்கள் மற்றும் பக்தி நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. ஆண்டுதோறும் நடைபெறும் பிரம்மோற்சவ உற்சவம் பல நாட்கள் நீடிக்கும். இதில் ராமர், சீதை மற்றும் லக்ஷ்மணர் விக்கிரகங்கள் வீதி உலா வருவது முக்கிய நிகழ்வாகும். நவராத்திரி திருவிழாவின் போது கோவிலில் சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெறுகின்றன. அயோத்தியபட்டணம் சேலம் நகரிலிருந்து சுமார் 15 கிமீ தொலைவில் அமைந்துள்ளது. இது சேலம் திருப்பத்தூர் பிரதான சாலையில் உள்ளது. இதனால் பக்தர்கள் எளிதாக இங்கு வந்து செல்லலாம். ஸ்ரீ கோதண்டராமர் கோவில் அயோத்தியபட்டணத்தின் கலாச்சார மையமாக விளங்குகிறது. கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள் மற்றும் மத நிகழ்ச்சிகள் பல்வேறு சமூகங்களை ஒன்றிணைத்து ஒற்றுமையை வளர்க்கின்றன. மேலும் இந்த கோவில் சேலம் மாவட்டத்தின் சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் ஆன்மீக பயணிகளை ஈர்க்கும் இடமாகவும் உள்ளது. சேலம் மாவட்டத்தின் அயோத்தியபட்டணத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில் ஆன்மீகம், வரலாறு மற்றும் கலை ஆகியவை இந்த கோவிலை தென்னிந்தியாவின் ஆன்மீக பொக்கிஷங்களில் ஒன்றாக ஆக்குகின்றன. ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், உன்னாவில் ஒலிக்கும் ராமஜெயம், திருமண கோலத்தில் ராமஜெயம், திருநெடும் தாண்டவம் ராமஜெயம், ஆயுளை பெருக்கும் ராமன் ராமம் ராமஜெயம். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், உன்னாவில் ஒலிக்கும் ராமஜெயம், 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 ஆனந்தம் அருளும் ராமஜெயம், அயோத்தி பட்டினத்தில் ராமஜெயம், அருளும் பொருளும் ராமஜெயம், அன்பர் கருளும் ராமஜெயம், அரிசி நகரில் ராமஜெயம், மனசாட்சி செய்வது ராமஜெயம், எங்கெங்கும் வாழ்பவர் ராமஜெயம், இதயத்தில் இருப்பவர் ராமஜெயம், 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 ஸ்ரீராமஜெயம்.